துவண்டெழுந்து இன்றைக்கு அனூர் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று பேசுகின்ற பேச்சு. கடந்த காலங்களில் என்ன 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 கேடுகட்ட வேலைகள் செஞ்சாட்டு நான் வாய் திறந்தா இவங்க எல்லாம் தாங்க மாட்டாங்க. இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகள் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். அவங்களோட பண்டவாளங்கள் என்னங்கிறது தெரியுமே, எனக்கு தெரியுங்கிறது அவங்களுக்கும் தெரியுமில்ல. நிச்சயமாக அனைத்தையும் அவிழ்த்து விடுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்பதையும் நான் இந்த இடத்தில் சொல்லி, கள்ளர்களுக்கு பின்னால், திருடர்களுக்கு பின்னால், மோசடிக்காரர்களுக்கு பின்னால், அந்த மோசடிக்காரர்களை இதுவரைக்கும் பாதுகாத்தவர்கள், அவங்களை முன்கொண்டு சென்றவர்கள் அரசியல்வாதிகள். வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றுகின்ற போது உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் 12 இந்த நாடு வங்குரோத்து அடைந்த நாடென உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்த நாடு. வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியாது, பொருட்கள் இறக்குமதி செய்ய முடியாது, வெளிநாட்டில் இருந்து எல்சி ஒன்று ஓப்பன் பண்ணணுமாக இருந்தால் இலங்கை வங்கிகளுடைய அங்கீகாரம் போதாது, தனியார் வங்கிகளுடைய அங்கீகாரம் தேவை. அப்படி சொன்ன நாடு. டாலர் எந்த நேரம் மேலே போகும் தெரியாது நினைச்சுக்கணும். வங்கிகள்ல எந்த நேரம் இந்த நாட்டில் வட்டி கூடுமோ தெரியாதுன்னா எல்லாமே தளம்பல் நிலையில தான். ஷேர் மார்க்கெட் நாளுக்கு நாள் உடைந்து விழுந்து கொண்டிருந்த நேரம். அப்ப இன்றைக்கு ஒரு 10 மாசத்துக்கு பிறகு அன்பர்களை நாங்கள் சொல்லணும் என்னன்னு கேட்டால், இப்ப நாட்டில் பொருளாதாரம் ஸ்டேபிள் ஆகிருக்கு, ஸ்திரமான ஒரு நிலையான இடத்துக்கு கொண்டு வந்துடும். மேலே வரையில் கீழே போக விடலை. நான் டாலரை என்ன சொன்னானுங்க, அனுர ஆட்சிக்கு வந்ததன் பிறகு ஏண்டா அனுரைக்கு ஆட்சி இதுக்கு முன்னுக்கு அவர்கள் ஆட்சி செய்ய இல்லை, அது மாத்திரம் அவர்களுக்கு அனுபவம் இல்லை, ராஜதந்திரம் தெரியாது, ஏன்னா வெளிநாட்டு நண்பர்கள் இல்லை, அதனால வந்ததன் பிறகு என்ன நடக்கும், அனுர ஆட்சிக்கு வந்ததன் பிறகு பௌத்தர்கள் பெரேரா செய்ய இயலாது, இந்துக்கள் தங்களுடைய கோயிலுக்கு போக முடியாது, இஸ்லாமியர்கள் பரதான அணிய முடியாது, தாடி வளர்க்க முடியாது, பௌத்தர்கள் அவர்களுடைய சமய அனுஷ்டானங்களை அனுஷ்டிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த ஒரு சமய தலைவரே சொல்றார். எங்க இருந்து மேடையில் அப்ப அப்படிதான் அவர்கள் சொன்னார். என்ன நடந்திருக்கு இன்றைக்கு? அதாவது அபகாரான ஒரு நெருக்கடிக்குள்ளாகும், நாடு மீண்டும் வரிசை யுகத்தை நோக்கி போகும், டாலர் 400 ரூபாவுக்கு போயிடும், அதனால வேண்டி நாடு நாசம்னு தான் சொன்னாங்க. இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? 10 மாசம் தான் நாங்கள் அந்த 10 மாசத்துல நாங்கள் நினைக்கிறோம் இது எல்லாத்தையும் ஒரு ஸ்டேபிளான நிலைக்கு நான் கொண்டு. அப்ப நாங்க எடுத்துக்கொண்டு சொன்ன உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் இங்கே இருக்கின்ற கூடுதலான அன்பர்கள் எல்லோருமே அனுர தோழர் மீது சரியான அன்பு இருக்குதுன்னு தெரியுங்க. அனுர மீது நீங்கள்லாம் லவ் கூடங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா லவ்ங்கிற வார்த்தைங்கிற தவறான அன்பு, ஏன்னா அன்பாக நேசிக்கின்ற ஒரு மனிதன் சொன்ன வேறு யாரும் இல்லை. அனுரங்கிறது விவாதம் இல்லை. அப்ப நமக்கு ஏன் அந்த அனுர மீது அந்த அளவுக்கு அன்பு வருது? ஏன்னு கேட்டால் வேறு எதுவும் இல்லை. எனக்கு அனுரைய முகத்தை பார்க்கின்ற பொழுது, நடை உடைகளை பார்க்கின்ற பொழுது, பேச்சுக்களை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரியாமலே ஒரு மாற்றம் வருதாவே, நம்ம வீட்டு பிள்ளடாப்பாங்கிற ஒரு மனப்பாவம் வருது. அப்போ அதற்கான காரணம் என்னன்னு கேட்டால் வேறு எதுவும் இல்லை. அனுரை என்பவர் உங்களை விட நம்ம தோட்டத்தில் இருக்கிற லயங்களை விட மோசமான ஒரு குடிசையில் வாழ்ந்து கஷ்டப்பட்டு கல்வி கற்று குப்பிலாக வெளிச்சத்தில் எங்களை போன்று படித்து பிறகு ஏலவில் உழவில் படிக்கின்ற காலத்தில் ரயிலில் ஏறி வடவித்து கேட்டு பார்த்துருப்பீங்க வட 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 வடன்னு சொல்லி கொண்டு போயினா அப்படிங்கெல்லாம் வட வியாபாரம் செய்து பல்கலைக்கழகம் சென்று அரசியலையும் தெரிவு செய்து அந்த அரசியலை தெரிவு செய்ததற்கான தனது அண்ணனையும் இழந்து இன்று வரைக்கும் காணாமல் போய் கண்டுபிடிக்கப்படும். பிறகு பல்கலைக்கழகம் சென்று
பல்கலைக்கழக அவர்களுடைய பிரதேசத்திலிருந்து என்ன சென்ற முதலாவது பல்கலைக்கழகத்துக்கான மாணவர் பல்கலைக்கழகத்தில் படித்து அதன் பிறகு அரசியலை தெரிவு செய்து அந்த அரசியலுக்காக இரவு பகல் பாராது போராடி அந்த அரசியல் இயக்கத்தை வெற்றி பெற செய்வதற்கான ஒரு தலைவராக மாறி இன்றைக்கு உலகமே திரும்பி பார்க்கின்ற தலைவராக இருக்கின்றார். அப்ப ஏன் கேட்ட அண்மையில் நடந்தது, துபாயில் நடந்த ஒரு கூட்டம் உண்டு. 150 நாடுகள்ல தலைவர்கள் கலந்து கொண்ட போது எல்லாரும் வந்து கேட்டாங்க, எங்க வேர் இஸ் தி அனுர, ஐ வாண்ட் ஷேக் மை ஹேண்ட், ஐ வாண்ட் மீட், ஐ வாண்ட் எம்பர்ஸ் அனுர அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை நீங்க எல்லாம் செஞ்சிருக்கு. எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கின்ற சம்பளத்தை மாத்திரம் தாருங்கள், பாராளுமன்ற உறுப்பினர் கிடைக்கின்ற எரிபொருள் கொடுப்பனவு வேண்டாம், அமைச்சருக்கான சம்பளம் எங்களுக்கு வேண்டாம், அமைச்சருக்கு வழங்குகின்ற எரிபொருள் மானியத்தை மாத்திரம் தான். மாற்றமா இல்லையா? இதெல்லாம் இது நாள் வரைக்கும் யாரும் நினைச்சு பார்த்திருப்போமா? நம்ம இல்லை. அது மாத்திரமா? அமைச்சர்களுக்கு கொழும்புல பெரிய வீடுகள் கொடுத்தாங்க, 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் பெருமதியான வாடகை வீடு. நாங்கள் ஒரு வாகனம் வீடு வாடகை எடுக்கல. அமைச்சர்களுக்கு சொகுசான வாகனம் கிடைக்கும். எனக்கு கூட என் மினிஸ்ட்ரியில் இருக்கு, மாளிகாவத்தில் இருக்கு, 4 பைக்கள் இருக்கு. அந்த அதை எல்லாத்தையும் எடுக்கல. நாங்கள் சாதாரண பைக்கில் தான் போவோம். அமைச்சர்கள், அது அமைச்சர்களுக்கு மாத்திரம் பாராளுமன்ற உறுப்பினர் 225 பேருக்கும் 4 கோடி ரூபாய் பெருமதியான வாகன பெர்மிட் கொடுத்தாங்க, நாங்க எடுக்கல. அது மாத்திரமல்ல, எங்களுடைய அரணி அமரசூரிய பிரதமராக இருக்கிறாங்க, அவருக்கு முன்னுக்கு இருந்த அமைச்சர் பிரதமருக்கான அதாவது எரிபொருள் செலவு மாத்திரம் 33 லட்சம் ரூபாய். நம்முடைய அரணி அமரசூரிய 4 லட்சம் ரூபாவில் வேலை முடிக்கிறான், 29 லட்சம் ரூபாய் திரைசேரிக்கு. நான் சொல்ல வந்தவங்கிட்ட நிறைய பேசுறதுக்கு நான் கூடுதலாக பேசல. அப்ப நாங்க வந்து என்னன்னு கேட்ட வேறு எதுவும் இல்லை, எங்களால் இயன்ற, அதாவது நாங்கள் அரசியல்வாதிகள் என்ற வகையில எங்களால் என்னென்ன அர்ப்பணிப்புகள் செய்ய முடியும் அவ்வளவையும் நாங்கள் செய்கிறோம். இதெல்லாம் வெளியில வரமாட்டேங்கிறது தான் இருக்க பிரச்சனை. என்ன வேற ஒரு காலகட்டங்கள் இப்படியெல்லாம் நடந்திருக்கும் போது கொட்ட எழுத்துல முன்னுக்கு வந்துடும். என்ன இன்னைக்கு தான் சொல்லுங்கள், இன்னைக்கு நாங்க உங்களுக்கெல்லாம் நீங்கெல்லாம் பெரிய எங்களுக்கு திருவிழா மாதிரி ஒன்று எடுத்துருக்கோம். நாளைக்கு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது, சரியா? முன்னராக இருந்திருந்தா ஒரு சில நேரங்கள்ல எல்லாத்தையும் விட அதனால வேண்டி பெரிய விளம்பரமாக வரும். நான் சொன்னனால நாளைக்கு எல்லா பேப்பரும் விளம்பரமாக வந்தால் ரொம்ப நல்ல. ஏன்னு கேட்டால் இது தேவையான ஒன்று. கள்ளர்கள், திருடர்கள், மோசடிக்காரர்கள் இன்றைக்கு ஒரு ஒழுங்குமுறைக்கு வர வேண்டிய நிலைமைக்கு நிர்பந்திச்சிருக்கு. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு யாருக்கு பின்னுக்கான அரசியல்வாதிகள் கிடையாது. கள்ளர்களுக்கு பின்னால், திருடர்களுக்கு பின்னால், மோசடிக்காரர்களுக்கு பின்னால், அந்த மோசடிக்காரர்களை இதுவரைக்கும் பாதுகாத்தவர்கள், அவர்களை முன்கொண்டு சென்றவர்கள் அரசியல்வாதிகள். ஆனா இப்ப அந்த அரசியல் கலாச்சாரம் இல்லை. கடந்த வருடம் 2019ஆம் ஆண்டு இலங்கை சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சொல்லுது, அந்த வருடம் மாத்திரம் 3627 குழந்தைகள், 10 வயசு குழந்தை குறைவான குழந்தைகள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டார். நம்மட பிள்ளைகள், பால் குடி மறக்காத பாலகர்கள் துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்கப்பட்டவர்கள் உத்தியோகபூர்வமான அறிக்கையில 3627 சொல்லி. ஒரு நாள் இதில் யாழ்ப்பாணத்தில் இந்த கதையை சொல்லிக்கணும். ஒரு சில அம்மாமாருக்கு அழுதான். ஏம்மா அழுறீங்கன்னு கேட்டேன். சொன்னாங்க, சார் நீங்கள் சொல்கிறது உண்மை, ஆனால் நீங்கள் சொல்கிற கணக்கு இருக்குது தானே, இந்த கணக்கு இதை விட 4 மடங்கு அதிகம் சார் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட எங்களுடைய குடும்பங்களில் நடக்கின்ற அநீதிகள் நாங்கள் வெளியில சொல்றது இல்லை. குடும்பமான போயிடும், புள்ள கூடமான போயிடும், புள்ளோட எதிர்காலம் இல்லாமல் போயிடும் என்று மூடி மறைச்சி 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 வச்சு. அப்ப நான் கேட்டேன், அம்மா நீங்க அப்படி மறைச்சி வைக்கிறதால
உங்களுடைய பிள்ளைகளை ஒரு பிள்ளை சொல்லுமே ஏதாவது ஒரு தவறான நடத்தைக்கு உள்ளாக்கப்பட்டதன் பிறகு அவருடைய மனதிலிருந்து அகற்ற முடியுமோ? செத்து செத்து போன பிறகும் கூட அந்த மனம் எந்த நேரம் வேதனையில் இருந்திருக்குன்னா, நான் இந்த வயசில் இப்படிப்பட்ட நிலைமைக்கு உள்ளானேன். அப்ப எங்களுடைய சமூக விழுமியங்களுக்கு வழிகாட்டியவர்கள் என்றால், அதை சீர்படுத்தியவர்கள் என்றால் வேறு யாரும் அல்ல, எங்களுடைய சாமிமார், எங்களுடைய குருக்கள், எங்களுடைய ஐயப்பனார்கள். அப்ப அவர்களுடைய படிப்பினைகள் ஊடாகவே ஒரு காலத்துல நாங்கள் எங்களுடைய சமூகத்தை திறந்து பார்த்தோம், எங்களுடைய ஒழுக்கங்களை கற்றுக்கொண்டோம். அந்த ஒழுக்க விழுமியங்களோடு எங்களுடைய குடும்பம் அல்லது சமூகத்தில் தோட்டங்கள்ல எங்களுடைய பிள்ளைகளோடு உறவாடு, அது அன்பான உறவு. அப்ப அந்த உறவுகள்லாம் இன்னைக்கு சிதைந்து போயிருக்கின்ற தருவாய். அது மாத்திரமல்ல, இன்னொரு புள்ளி விவரம் சொல்லுது, 1,00,000க்கு அதிகமான இளைஞர்கள் இன்றைக்கு போதைக்கு அடிமையாக இருக்கின்றார்கள், திரை இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகங்கள் மாத்திரமல்ல, சிறுவர் பாலியல் விபச்சாரங்களும் கூட அதிகரித்து தென்னிலங்கையில் மாத்திரம் இன்றைக்கு 40,000க்கு அதிகமான சிறுவர்கள் எங்க போயிருக்குதுங்கிற நாடு. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு பொது போக்குவரத்தில் பயணம் செய்கின்ற எங்களுடைய சகோதரிகள், எங்களுடைய மனைவிமார், எங்களுடைய தந்தை, அக்கா, அண்ணிமார்கள் கூட 195% பெண்கள் பொது போக்குவரத்தில் பயணம் செய்கின்ற பொழுது வாழ்க்கையில ஒரு நாள் சரி பாலியல் இம்சைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று புள்ளிவிவரங்கள் சொல்லுது. நாங்க நல்ல வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம், வந்து 10 மாதம் ஆகுது, இன்னும் 5 வருஷம் இருக்குது எங்களுக்கு. அதனால வேண்டி ஒரு சில கேடுகட்ட அரசியல்வாதி சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. நாங்கள் இவ்வளவுக்கு ஒரு அர்ப்பணிப்புகள் செய்கின்ற பொழுது, நல்ல ஒரு நிலையில நாட்டை கொண்டு செல்லுகின்ற பொழுது, இங்க இருக்கின்றன கொழும்பிலிருந்து கடந்த காலங்களில் தோல்வி அடைந்த அரசியல்வாதிகள் எல்லாம் இன்னைக்கு துவண்டெழுந்து இன்றைக்கு அனூர் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று பேசுகின்ற பேச்சு. கடந்த காலங்களில் என்ன கேடுகட்ட வேலைகள் செஞ்சான்ட்டு நான் வாய் திறந்தா இவங்க எல்லாம் தாங்க மாட்டாங்க. ஏன்னா இங்க இருக்கின்ற அரசியல்வாதிகள் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும், எல்லாமே எனக்கிட்ட அவங்களோட வண்டவாளங்கள் என்னங்கிறது தெரியும், எனக்கு தெரியுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். எல்லாருக்கும் நான் சொல்றதில்லை என்னன்னு கேட்டா, என்னன்னு ஒரு தனி நபருடைய வாழ்க்கை, தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தலையிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்ப அவர்களுடைய அந்த எல்லையும் மீறி அவர்கள் செயல்படுவார்களாக இருந்தால் நாளைக்கு நிச்சயமாக அனைத்தையும் அவிழ்த்து விடுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்பதையும் நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். அதனால வேண்டிய அன்பர்களை நாங்கள் சொல்றோம், என்ன தூற்றுவோர் தூற்று, என்ன சாமி, போற்றுவோர் போற்று.